புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசல் முன்பு தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் திருச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையா இரட்டை இலை சின்னத்திற்கும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினர் தீப்பெட்டி சின்னத்திற்கும் போட்டி போட்டுக் கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். பாக்யராஜ், வணக்கம். கள தகவல்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க இன்னும் 8 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளன. பொதுவாக அரசியல் களம் தற்போது இன்னும் சுரூபித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சியின் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நாள் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அனைத்து பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் புதுக்கோட்டையில் உள்ள ஈத்கா பள்ளிவாசல் முன்பு அரசியல் கட்சியினர் போட்டி போட்டுக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை கூறி வாக்கு சேகரித்தனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக சார்பில் போட்டியிடும் கருப்பையா இரட்டை சின்னத்திற்கு கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து வாக்கு சேகரித்தார். இதேபோன்று திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக திமுக நகர செயலாளர் செந்தில் தலைமையில் மதிமுக மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி மற்றும் கூட்டணி கட்சியினர் போட்டி போட்டுக் கொண்டு தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது தீப்பெட்டி சின்னம் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான துண்டு பிரசுரங்களையும் கட்சியினர் வழங்கி வாக்கு சேகரித்தனர். விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.